பொன்வண்டு 50 years of expertise in detergent. பொன்வண்டு மேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர். ஹெர்போதயா கபசுர குடிநீர் சூரணம் நோய் தொற்றிலிருந்து விரைவாக குணமடையவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும். உங்களுக்கு வந்து நம்ம டார்க் சீரீஸ்ல வர ஒரு டைம் மிஷின் மாதிரி you are getting a time machine for yourself and if you had to go back in time and delete one video of yours. I think we already deleted that one. Yeah, actually there was one video we deleted it. எதுக்கு We didn't சொல்லுங்க? need a time machine, we just had to go to settings. You know, coming to talk about vlogs, நீங்க வந்து Seoul of the Japan நாட்டுக்கு it's போறீங்க. Japan எங்கயா இருக்குது? Seoul எங்கயா இருக்குது? La Arab Arabi தமிழ்ல பேசுங்க. தமிழ் பேசுறோம். 8000 ரூபாய் தரான். யார் தரான்? நான் தரான். தரான் சொல்லியா? கவலைப்படாதே சகோதரா. அவளப்படாதே சகோதரா. எனக்கு தப்பா கேக்குதீங்க. சகோதரா. எங்கப்பா கருமாரி காத்திருப்பா. எங்கப்பா கருமாரி காத்திருப்பா. காதலத்தான் சேர்த்து வைப்பா. காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. கவலைப்படாதே சகோதரா. Who would you pick for, you know, the Avengers? கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு சூர்யாவை போடலாம். அவர் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்காரு, பாடி எல்லாம் வச்சிருக்காரு. What about Thor? விஜய் சேதுபதி for sure. நாசர் பாய் அண்ட் வினித் பாய்க்கு கொஞ்சம் ஏத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப்பு, இந்த குமா வாங்கிக்கோ ஸ்டெப்பு வந்து you guys need to put with me. இவ்வளவு வரைக்கும் தான் இருக்கும். நான் வந்துட்டு பேண்ட் கூட போடாம வந்துட்டேன். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். இதுல இருந்து இப்படியே பண்ணி. சரி, ஓகே. சிட்டிங் குமா வாங்கிக்கோ. ஓகே, come on. Ladies and gentlemen, make some noise. வாங்கிக்கோ domino வாங்கிக்கோ domino. நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துல இருந்தே கொளுத்துங்கடா. மஜாப்பா இதா ஏய் எடிடா வாடா பாத்தி கம்மி தோர்ட் இந்தியன் பிஹைண்ட் வித் டிவி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே சையதன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யூடியூப் ஸ்பெஷலாக ரெண்டு இல்ல ஒரு டீம், ஆனா 2 பேர். எஸ், ஒரு கல்லு 2 மாங்க சொல்ற மாதிரி இன்னி 2 யூடியூபர்ஸ் சிக்கிருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஊர் பசங்க இல்ல, பட் நம்ம ஊர் தாண்டி பெங்களூரு ஊரோட பசங்க. மேக் சம் நாய்ஸ் ஃபார் தி ஜார்ட் இந்தியன்ஸ் இன் தி ஹவுஸ். பிரதர்ஸ் வணக்கம். வணக்கம். சோ லெஃப்ட்ல வந்து நம்ம நாசர் பாய் உட்கார்ந்திருக்காங்க. தலைவர் வந்து ஜார்டன்ல இருந்து வந்திருக்காங்க. எங்கடா ஜார்டன் பாத்தீங்கன்னா நம்ம துபாய் அந்த தெரு சந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு தான் ஜார்டன். அண்ட் வினித் பாய் வந்து இட்ஸ் பெங்களூரு ஊரு. சோ 2 பேருக்கும் சார்பாக வணக்கம் நண்பாஸ். வணக்கம் வந்தனம். ஓகே, சோ எப்படி குவாரண்டைன் போயிட்டு இருக்கு? ஒரு கிளிஷே क्वेश्चंस, ஆனா அதை வச்சு ஆரம்பிக்கலாம். நல்லா போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் தி பெஸ்ட் குவாரண்டைன் சோ ஃபார். இந்த மாதிரி குவாரண்டைன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. செமையா இருக்குது. டெஃபினெட்லி ஐ திங்க் குவாரண்டைன் இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சிருச்சு பேசிக்கா. கரெக்டா? செமையா செஞ்சிச்சு. அண்ட் அதான் சொல்றேனே, வாங்கிக்கோ ஒரு காலத்துல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நம்ம கொரோனா வந்து நீ வாங்கிக்கோ நம்ம ஊர் மக்களுக்கு. இதுக்கு பேர் தான் கொடுத்து வாங்குறது. அண்ட் சொல்லி ஆகணும், இந்த 2 பேரும் வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியால வந்து பயங்கர பாப்புலர் அந்த யூடியூப் சேனல் கால் ஜார்ட் இந்தியன்ஸ். ஸோ யூனோ ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி டாப், ஹவு டிட் யூ கைஸ் ஆரம்பிச்சிங்க? அண்ட் யூனோ பிகாஸ் நாசர் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஜார்டன், வினீத் யூர் ஃப்ரம் யூனோ சவுத் இந்தியா, பெங்களூர் ரெப்ரசன்டேட்டிங், சென்னை ரெப்ரசன்டேட்டிங். எப்படி இந்த அமால்கமேஷன் ஆஃப் த டேலண்ட்ஸ் நடந்தது, அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குட்டி கதை. பேசிக்கா நாசர் பிறந்தது வந்துட்டு ஜார்டன்ல. ஆனா பிறந்த உடனே அவர் வந்துட்டாரு இங்க பெங்களூருக்கு. அப்படியே கூட்டின்னு வந்துட்டாங்க கை குழந்தையா. அதுக்கப்புறம் பேசிக்லி ஆஃப்டர் தட் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஏரியால இருந்து பார்த்ததும் பார்க்காத மாதிரி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போவோம். ஆனா வி பிகேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ். பேசிக்லி நான் வந்துட்டு அவரோட ஒரு வருஷம் சீனியர். ஸ்மோக் ஷீஷா, ப்ளே ஃபீஃபா, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எப்படி வருது உங்களுக்கு ஜென்ரலா? லைக் யூ நோ ஆல் தீஸ் கிரியேட்டிவ் கிரேசியான ஐடியாஸ் எப்படி உங்களுக்கு ஜென்ரலா வருது? மோஸ்ட்லி எங்க ஐடியாஸ் எல்லாம் இஸ் பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி, சம்திங் தட் வீவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு எல்லா ஐடியாஸும் வி பிரிங் இட் டு ஸ்க்ரீன். ஸோ
it so happened that நாசரோட அக்கா கல்யாணம் was in Jordan and நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புதிய வானம் புதிய பூமின்னு அவங்க ஊருக்கு போனேன். அப்ப நான் அவரை கேட்டேன், உங்க ஊர்ல என்னடா பண்ணுவாங்கன்னு. சிம்பிளா அவர் வந்துட்டு ஸ்மோக் ஷீஷா பிளே ஃபீஃபானாரு. அப்படின்னா என்ன அவர் அப்போ காமிச்சாரு. இது வந்துட்டு this was in 2012. So that time we didn't have an idea of what exactly will, as in Jordanian didn't exist and we didn't even know இந்த மாதிரி ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி, and it will be something that gets a good response. But it so happened that in 2016 when we started, things picked up and one thing led to the other and Smoke Shisha Play FIFA was very inevitable in சொல்லலாம். கண்டிப்பா ஐ திங்க் இட் டெஃபினெட்லி raised the bar. அண்ட் துபாய் டூர் எல்லாம் நீங்க வந்து ஐ திங்க் ஸ்மோக் ஷிஷா பிளே ஃபீஃபா வச்சே ஓட்டிட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ட்ராக்ஷன், இன்டர்நேஷனல் ட்ராக்ஷன் கொண்டு வந்தது. அண்ட் வேற அது yeah, it was something that we didn't expect. So Nas, a little bit about the Dubai experience that we had. Oh yeah, when we first got called to Dubai, we thought, okay, some 10 people will be there, maybe 20 max. But then when we actually put out the tickets online for sale, it sold out in 2 days? Yeah, 3 days, yeah. 2 or 3 days. So it was like, we didn't expect that like people over there are fans enough to buy tickets to come see us. Maybe they're just fans on YouTube, like they watch us, okay, fine, 1 video, 2 videos, but they actually came and all of them came, represented, showed their faces, cheered for us, asked us who's Dinesh. And yeah, that was a big mystery. But yeah, definitely once in a lifetime experience. ஏதோ போய் தான் பாப்போமேன்னு போனோம். But response was really good. And எங்களெல்லாம் டிக்கெட் வாங்கி பாக்குற அளவுக்கு பரவாயில்ல. வேற லெவல் தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கப்புள் ஆஃப் vlogs கூட பார்த்துருந்தேன். நம்ம துபாயில் பண்ற பசங்க வந்து ஹவு தே என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் உங்க யூடியூப் காமெடி டு பெர்ஃபார்மிங் ஆன் தியேட்டர் ஆர் பெர்ஃபார்மிங் வந்து அந்த ஹோல் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நீங்கள் அப்படியே மூடிட்டீங்க, வேற லெவல் பண்ணிட்டீங்க. அண்ட் கமிங் டு டாக் அபவுட் vlogs, நீங்க வந்து சியோல் ஆஃப் த ஜப்பான் நாட்டுக்கு இட்ஸ் போறீங்க. எங்கேயோ இருக்குது, சோல் எங்கேயோ இருக்குது. சாரி, அதுக்கு தான் சின்ன வயசுல வந்து எங்க ஜியோகிராஃபி மிஸ் சொன்னாங்க படி படி படி. மத்தவங்க டிக்கெட் புக் பண்ணனால தான் எங்களுக்கே தெரியும் அது வேற எங்கேயோ இருக்கு. And the main reason that you guys went to Seoul or Seoul, எப்படி சொல்லுவாங்க அது? Before we went there it was Seoul. After we went there we knew it was Seoul. Seoul, okay, Seoul அப்படின்னு நாங்க ஸ்டைலா சொல்லுவோம். சோ மெயினா வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் மக்களுக்கு மீட் பண்றதுக்காக போனீங்க. அப்படியே சொடக்கு மேல சொடக்கு போடுது, தானோஸ் சொடக்கு போடுறதுக்காக நீங்க போய் மீட் பண்ணீங்க. அந்த vlog-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பங்கமா இருந்தது. But how was it meeting the actual Avengers and the creator of Avengers? அது சொல்லுங்க. I think that was one of our best experiences, hands down. I mean, just standing over there, just being in the same room as them, and they came out, it was like goosebumps everywhere. Our hair was standing. We were like, and just actually looking at like Robert Downey Jr. live, and you can see the energy and the swag. And then Beep went up to Thanos and said, Thanos. And no, but there were a lot of people in cosplay கூடாங்க. So it was really exciting to be part of it, definitely. சூப்பர். அண்ட் ஐ திங்க் அவெஞ்சர்ஸ் டீம் கூட நம்ம அவெஞ்சர்ஸ் இந்தியாவுக்கு பயங்கரமா ப்ரமோஷன் உங்களால கிடைச்சது கண்டிப்பா. அண்ட் இது சொல்லுங்க, நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ராபர்ட் ஜூனியர், தானோஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இன்டர்நேஷனல் பீப்புள் இல்லாம நம்ம காலிவுட் ஆட்கள், லெட்ஸ் டேக் பாலிவுட் ஆல்சோ, ஓகே, மெயின் காலிவுட். If you had to choose the whole Avengers team for yourself, who would you pick for the Avengers? Like நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்க்கு யார் பிக் பண்ணுவீங்க? கேப்டன் அமெரிக்கா யார் பிக் பண்ணுவீங்க? சம் தமிழ் ஆக்டர்ஸ், நம்ம காலிவுட் தலை இருக்காரு, தளபதி இருக்காரு, தலைவர் இருக்காரு, தானோஸ்க்கு எத்தனை பேர் இருக்காங்க, பிளாக் ஹாக். So who would you pick? So let me quickly tell the names and நீங்க சொல்லுங்க எந்த காலிவுட் செலிபிரிட்டி ஆர் பாலிவுட் செலிபிரிட்டி வந்து அவ்வளோ வேண்டாம், நம்ம காலிவுட் செலிபிரிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் அப்படியே சிட்டு போட்டு யார் என்ன எடுக்கிறாங்களோ. I think Rajni would make a really good Iron Man, no? Yeah. If he gets that mush and all, that full
Yeah. வஷி ஆல்ரெடி போட்டிருக்காரு அந்த மாதிரி இது வஷி மே அப்படின்னு தலைவர் சூப்பர். சரி ஓகே, இல்ல தலைவர் வந்துட்டு எல்லா பாட்டுக்கும் அவரை போட்டுடலாம். சோ அவர் வந்துட்டு அப்படியே ஒரு சைடுல அவர் வந்துட்டு லீக் ஆஃப் தியர் ஓன், அவர் செப்பரேட்டா அவர் ஒரு மார்வல் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவரை வச்சு. சரி ஓகே. பட் நம்ம நேம் சொல்லணும்னா லைக் அயன் மேன் வந்து தலைவர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈவன் தோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரூமிங் நடக்கணும், தலைவர்னு வச்சுக்கலாம். நம்ம இவருக்கு கேப்டன் அமெரிக்காக்கு யாரை போடலாம் தமிழ் ஆக்டர்ஸ்ல? கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு சூர்யாவை போடலாம். அவர் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்காரு, பாடி எல்லாம் வச்சிருக்கிறாரு, செமையா மெயின்டைன் பண்றாரு. பிளஸ் அவர் சொல்லும் போது அப்படியே கேட்கணும் போல தோணும். ஸோ பிளஸ் சம்டைம்ஸ் அவரை பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது, இவர் வந்துட்டு எப்படி சொல்றது, டீச்சர் என்ன சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் எஸ்பெஷலி ஃப்ரம் வாரணமாயிரம்ல வந்துட்டு அவர் பாடி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குவாரு. அப்போ வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பேசுற மாதிரி தான் இருக்கும். So instead of நம்ம சூர்யா சார் wearing the police costume, கேப்டன் அமெரிக்கா காஸ்டியூம் போட்டிங்கனே கையில மைக் விட்டுச்சு, கையில வந்து ஒரு அது பேர் என்னது ஷீல்ட் புடிச்சிங்கனே தரமா வரணும். அச்சா 100 டன் weight. அதே டயலாக் கேப்டன் அமெரிக்கா காஸ்டியூம்ல போட்டு வேற லெவல்ல இருக்கு தலைவா. வெரி வெல் சாய்ஸ். What about Thor? Nasir bhai, what about Thor? Vijay Sethupathi for sure. In Endgame, that he put on a little weight. Yeah. Perfect for him. Idea. Super. சரி, விஜய் சேதுபதி for Thor. Spider-Man சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? ஸ்பைடர்மேன் வந்துட்டு சின்ன பையனா யாருன்னா தனுஷ் ஆக்சுவலி பாடி வந்துட்டு அப்படியே இருக்குது. சோ அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். Little old for Spider-Man, but yeah. கொஞ்சம் யூத்தா போலாமே. ஐ மீன் தனுஷ் ப்ரோ கூட யூத் தான், ஆனா கொஞ்சம் சின்ன பசங்க லைக் ஹரிஷ் கல்யாண் அந்த மாதிரி லெவல். ஹரிஷ் கல்யாண் ஆக்சுவலி I was going to say, ஏன்னா அவர் வந்து தாராளபுரம்ல வந்துட்டு அப்படியே ஒரு நல்ல காலேஜ் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்காரு. சோ ஹரிஷ் கல்யாண் இல்லனா நம்ம பிக் பாஸ் ஷாரிக் கூட சூட் ஆவாரு. ஆக்சுவலி ஷாரிக் லீன் கொஞ்சம் you know muscles wherever necessary. I think Spider-Man-க்கு ஆக்சுவலி ஷாரிக். ஓகே சரி ஓகே, ஹரிஷ் கல்யாண் இல்லனா நம்ம பிக் பாஸ் ஷாரிக். சரி அடுத்து வந்து ஹல்க். வெயிட் நாசர் பாய் சொல்லுங்க, ஹல்க் யாரு? ஐயோ வினித் சிரிக்கிற சிரிப்புல தெரிஞ்சிச்சு யாரோ மனசுல வச்சிருக்காரு. நாசர் பாய், பட் யூ கோ அஹெட், டெல் ஹூ தமிழ் ஆக்டர்ஸ்ல யார் ஹல்க் போடலாம்? Oh god. Vikram. Why Vikram? That is the 2 mark answer. சொல்லுங்க, why Vikram? He'll play a good Bruce Banner. Yeah. Agree. And Hulkல வந்து கொஞ்சம் அது என்ன படம் ஐல வந்துட்டு வருவார் பாத்தீங்களா? Exactly. VFX all is fine. It will work. நான் போலீஸ் இல்ல பொறுக்கி சொல்றேன். அவர் பேனர் இல்ல, ஹல்க் அப்படியே வந்துருவாரு. வெயிட். ஓகே, Black Panther யாரை போடலாம்? Black Panther should be Dhanush, dude. Wakanda forever. Okay, Dhanush bro suit ஆகும். I think hair style வந்து கொஞ்சம் மாத்துனானா நம்ம தனுஷ் bro ஆக்சுவலா வந்து மஸ்குலர். ஆக்சுவலா நீங்க சொல்றத பார்த்தாக்கா வகாண்டா கேன் பி அசுரன்ல வந்து வர கெட்டப் வந்துட்டு அப்படியே வகாண்டாக்கு வச்சாக்கா நல்லா இருக்கும். நம்ம வில்லேஜ் ஓரமா ஒரு வகாண்டா. ஓ அப்படி வில்லேஜ் ஓரமா வகாண்டா. ஓகே சூப்பர் தலைவா, கரெக்ட். மேபி we can நம்ம கொஞ்சம் இந்தியன் ட்விஸ்ட் தமிழ் ட்விஸ்ட் கொண்டு வரணும்னா கொஞ்சம் பாட்டு எல்லாம் வேணும்ல. சோ அந்த செமையா ஆடுவாரு அவரு. ஆமா, மேபி மன்மத ராசா கூட ஒரு சீன் போட்டு வச்சா, மன்மத ராசா யோசிச்சு பாருங்க, மன்மத ராசா வகாண்டா ஃபார் எல்லாரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வெளிய வருவாங்க. சூப்பர். ஓகே, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம தல அஜித். அது வேற லெவல். அந்த ஹேர் கூட அப்படியே வந்து உட்காரும். And he comes across as very wise also, like very known person, and என்ன நடக்கும் and very calculative ஆன thing. Salt and pepper look வந்துட்டு அவர் அடிச்சதுக்கு ஆளே இல்ல, வேற லெவல். ஆனா நம்ம தளபதியை விட்டோமே தலைவா. என்னது தளபதியை விடல ப்ரோ, அவர் வந்துட்டு மெயின் கேரக்டர். யாரு? நிக் ஃபியூரி. அவர்தான் எல்லாத்துக்கும் மேல. தளபதியை போயிட்டு நிக் ஃபியூரின்னு போட்டீங்க. அது கூட கரெக்ட் தான். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸோட காஸ்ட் Black Panther also தளபதி பெஸ்ட். ஆக்சுவலா தனுஷை ரீப்ளேஸ் பண்ணிடலாம இங்க வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்றது டைரக்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கோம். ஆமா, நம்ம சொல்றத வச்சு தான் அவங்க வந்துட்டு கால் ஷீட் கொடுப்பாங்க. சரி ஓகே, தளபதி வந்து ஆக்சுவலா Black Panther போட்டா நல்லா இருக்கும். தலைவன். எஸ் கண்டிப்பா. ஐ திங்க்
most of the characters are done. கொஞ்சம் பெண்கள் கேரக்டர்ல சொல்லணும்னா Black Widow. Nasir bhai, who do you think Black Widow will be nice? Come on, நீங்க ஜோதிகா, அசின் மேம் எல்லாம் சொல்ல கூடாது. அதெல்லாம் வந்து 90s ஓட crushes. கொஞ்சம் லேட்டஸ்ட் நம்ம 2K கிட்ஸ்க்கு புடிக்கிற மாதிரி. Scarlett Johansson. Scarlett Johansson. ஆமா, தமிழ் பெண்கள் எத்தனை பேர் அழகான இருக்காங்க. தமிழ் பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க. ஹாலிவுட் லெவல்ல இருந்து வேற லெவல் நம்ம தமிழ் பெண்கள். Tell me Tamil names. Come on, Nasir bhai. Help. Beneath. Nayanthara. Correct. Powerful character. Very good. Super guys, super. Actually நம்ம வந்து casting directors/directors of the next தமிழ் படம் of the Marvel universe பண்ணிட்டோம். Thanos வந்துட்டு மொட்டராஜேந்திரன். வா தலைவா, 5000 இன்கிரிமெண்ட் பா இந்த ஆன்சருக்காக. சூப்பர். ஆக்சுவலா மொட்டராஜ் இல்லனா நம்ம டிஆர் தலைவா சிம்புவ மறந்துட்டோமே சைக்கிள் கேப்ல. சிம்பு எங்க அண்ணன் டிஆர் இல்லனா சிம்பு. Thanos taken. ரெண்டு பேர்ல யார் ப்ளே பண்ணாலும் because Thanos is a good person yet a bad person. Like a good bad. அந்த என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, அந்த சிம்புவோட வைப்ஸ் கொஞ்சம் பாதி மிருகம் பாதி. அவர் வந்துட்டு கமல் actually Nasir is right. Kamal also is a very கமல்ஹாசன் சார் வந்துட்டு அந்த கெட்டப் எல்லாம் போட்டு வந்தாருன்னா நெக்ஸ்ட் லெவல்ல இருப்பாரு. Speaking about terminologies, எத்தனை ட்ரெண்டிங்கான terminologies we've come across, like வெச்சு செய்ய போறேன், செஞ்சிருவேன். But Goma Vainko happens to be one emotion that a lot of people like. நீங்க வந்து ஒரு தமிழ் பையனா இல்ல கன்னடா பேசுற பையனா மலையாளி பையனா அதெல்லாம் வந்து இட்ஸ் கணக்கிலேயே இல்ல. இட்ஸ் பிகம் an emotion for South India. Goma Vainko. How did it all start? Tell me. அது டெய்லி சொல்ற விஷயம் தான். இப்போ சப்போஸ் 1764. Even me growing up here in Bangalore, I knew what Goma Vainko was. And I would like, even when I met Beep and if he said Vainko, I'll be like, okay, I know what it means. Because we're all local boys, your area boys. So actually Nasir வந்துட்டு என்னோட தர லோக்கல் அவர்தான். அவரோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேளுங்களேன். என்ன தலைவா ஃபேவரட் ஃபுட்? I'll test you. What's my favorite food, Vineet? So there are two, okay, depending on his mood. It's either dal rice, பருப்பு சாதம். ஆஹா. இல்லனா நெய் போட்டு பருப்பு சாதம், இல்லனா மசாலா தோசை. Wow, Nasir bhai, that's surprising. I thought some biryani, நம்ம Lebanese spread, Mediterranean spread சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் ராஜ்மா சாவல் கூட செமையா சாப்பிடுவாரு. அது நார்த் இந்தியனுக்கு. ஆனா சவுத் இந்தியனுக்கு பருப்பு ரைஸ், பருப்பு சாதம். ஓஹா, நெய் போட்டு நல்லா பிசைச்சு. சோ அத சொல்றேனே, உங்க அம்மா சொல்லாம Goma Vainko அப்படின்னு நம்ம ஸ்லாங்ல சொல்றோம். So how did the collaboration with Brother V happen? அது சொல்லுங்க. Brother V வந்து நம்மளோட நெருங்கிய நண்பர் அவரு. It's been years since we've been in the same. So Nasir and I are still a part of this crew called Black Eyes Crew. நம்ம Nasir தான் அதை ஸ்டார்ட் பண்ணாரு. So it's a hip hop crew basically. நான் வந்துட்டு பீட் பாக்ஸ் பண்ண, Nasir b-boy பண்ண, அது குதூகலமா இருக்கும். So அப்பதுல இருந்தே நம்மளுக்கு வந்துட்டு Brother V வந்துட்டு அப்பதுல இருந்தே ஒரு செம்ம ரேப்பர் லோக்கல் சீன்ல. அவர் அப்படியே படிப்படியா ஏறி இப்போ now he's made a name for himself. So it was only a matter of time before நாங்க collaborate பண்ணி put something out, and it just so happened that it was with Vainko because it, again like you said, Vainko is a feeling. அது வந்துட்டு வாயில அப்படியே it rolls off the tongue. அது ஒரு ஃபீல், அந்த ஃபீல் வந்துட்டு கரெக்டா ஒத்து போச்சு இதுக்கு. So it was inevitable. கண்டிப்பா. I think in one of the interviews you guys have told that நீங்க வந்து ஒரு பாட்டு எழுதும்போது இல்லனா ஒரு ஸ்கிட் எழுதும்போது நீங்க விஷுவல்ஸ் பார்க்க மாட்டீங்க, சாங் பார்க்க மாட்டீங்க, but the emotion that the video produces. கண்டிப்பா அந்த எமோஷன் வந்து அந்த எமோஷனாலியே வந்து பக்கத்துல ஒரு லுங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து Nasir boy and Vineet boyக்கு கொஞ்சம் எழுதுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப், இந்த Goma Vainko ஸ்டெப் வந்து you guys need to put with me. Come on guys. இப்படியா தலைவா? என்ன தலைவா கம்பேர் இவ்வளவு வரைக்கும் தான் இருக்கும்னு நான் வந்துட்டு பேண்ட் கூட போடாம வந்துட்டேன். இப்பெல்லாம் எழுந்து நின்றாக்கா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். சேம் பப்பி சேமா வேண்டாம், இங்கல இருந்தே இப்படியே பண்ணி. சரி ஓகே, சிட்டிங் Goma Vainko. ஓகே கம் ஆன். ஓகே 3 2 1 Vainko 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 Vainko
Banco, Banco. We would like to take this opportunity to make sure that everyone understand that Vainko வந்துட்டு full and full எங்க song இல்ல. We were associated only with the video part of things. It was completely written and produced by Brother V. So நாங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் கிரெடிட்டே எடுக்க மாட்டோம். It's a stemmer song and Brother V killed it with that. And beatbox கூட பயங்கரமா பண்ணுவாரு வினீத். அப்படியா? தலைவா. யார் இவரு? நீதான் தலைவா. Oh, தலைவா. okay. Just ஒரே ஒரு sample of the beatbox தலைவா. Come on. Super. Peace. Nasir bhai, just a few lines of rap for us. Okay, fine. I'll do Fasting and Furious because I'm kind of hungry right now. I'll just tell you what I want to eat. Okay, super. Start. I want a little bit of dates with a side of a plate with a super bowl with a tall glass Coke, Pepsi, you do just fine. And if you have the time to add a little bit of taste, throw some lime. And if you have blah blah, okay, I'm done, bro. I can't do anything. But you guys listen to Tamil rap. அது சொல்லுங்க, தமிழ் rap நீங்க கேப்பீங்களா? இப்போ இங்கிலீஷ் ஹிந்தி rap எல்லாம் பயங்கரமா கேப்பீங்க. தமிழ்ல கூட rap scene வந்து செம்ம வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. Do you guys listen to Tamil rap though? கண்டிப்பா ப்ரோ. நாசருக்கு பிடிச்ச ஒரு நபர் கூட இருக்கிறாரு. நாஸ், would you like to share your experience with Tamil music? Tamil music, in terms of Tamil rap, I think we both really love the producer, not a particular rapper, but the producer Santosh Narayan. Yeah, his beats, like we've always wanted to do something on those beats. அவருக்கு வந்துட்டு காலாவோட ஆல்பம் அப்புறம் கொடியோட ஆல்பம் எல்லாம் செமையா பிடிக்கும். அந்த கொடி டைட்டில் ட்ராக். எனக்கு வந்துட்டு அறிவு ப்ரோ ரொம்ப பிடிக்கும். ஏடிகே பிடிக்கும். அவங்க பாட்டெல்லாம் கேட்பேன் நானு. சரி, one part வினீத் bro is teaching Nasir bro one song of the classics. Any song, டப்பாங்குத்து இருக்கலாம், கானா பாட்டு இருக்கலாம், சுத்தமான பாட்டு இருக்கலாம், வச்சு சே தலைவா. Come on, Nasir bhai versus Vineet. Come on guys. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா. எனக்கு தப்பா கேக்குதீங்க. எங்கப்பா கருமாரி காத்திருப்பா, எங்கப்பா கருமாரி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா. Well done bro. இதுக்கு இன்னும் வேணுமா ப்ரோ? வேற லெவல். I didn't know நாசருக்கு வந்து I thought தமிழ் வந்து பயங்கரமா பேசுவாரு because you know இப்பெல்லாம் செமையா வரும் ப்ரோ அவருக்கு. Why தலைவா நாசர் பாய், why you are saying in a very Arabic accent, lot of Arabi? தமிழ்ல பேசுங்க. தமிழ் பேசுறோம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பேசணும்னா கலி ஜானவ் தமிழ் தான் பேசுறாரு. உங்களுக்கு வந்து நம்ம டார்க் சீரீஸ்ல வர ஒரு டைம் மிஷன் மாதிரி you are getting a time machine for yourself, and if you had to go back in time and delete one video of yours, which video would you delete from your YouTube channel? புரியது வீடியோ இல்ல bro. I think we already deleted that one. Yeah, actually there was one video we deleted it. Why எதுக்கு சொல்லுங்க? The time machine, we just had to go to settings. One of the live sessionல நீங்க சொல்லிருக்கீங்க that you guys want to collaborate with தலைவர் ரஜினி சார். இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துச்சு, தப்பி தவறி இல்ல, கண்டிப்பா ரஜினி சார் behind its TV ஓட இந்த வீடியோ பார்த்தானா what video would it be? என்னவா இருக்கும்? என்ன ஸ்டெப் சேவ்? ஆல்ரெடி we know what we need from தலைவர். அது வந்துட்டு வெறும் அவர் காதுல மட்டும் தான் சொல்லணும். அது ஆச்சுனா எல்லாரும் பாப்போம். அது வந்துட்டு இப்ப ரிவீல் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ வந்துட்டு அதுக்கு வேல்யூவே இருக்காது. ஓகே. ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ரெடியா இருக்கு. Yeah, we just need him on set for 5 minutes, that's all. 5 நிமிஷம். That's all. சூப்பர். ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்காக அண்ட் நம்ம காலிவுட் ஃபேன்ஸ்க்காக நம்ம ஜார்ட் இண்டியன்ஸ் ஒரே ஒரு ஸ்டெப் போட்டாகணும். தட் இஸ் நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துல இருந்தே ஒரு ஸ்டெப் போடலாமா? போடலாமா? ஓகே, ஐ வில் do you guys know the step? How is the step? Come on. அப்படி கீழ மேல ஒண்ணு அப்படியே பண்ணிட்டே இருங்க. ஆஹா, என்னையா ரெண்டு பேரும் நேச்சுரல். வெயிட் பண்ணுங்க, பாட்டு ப்ளே பண்ணிடுறேன். வாத்தி கமிங். கம் ஆன் கொளுத்துங்கடா. மச்சாப்பா இதா ஏய் எடிடா வாடா. பாத்தி கம்மி. ஓகே.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ். யூ கைஸ் ஆர் அமேசிங். அண்ட் இந்த கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்றது வந்து எல்லாரும் நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் வந்து பயங்கரமா காப்பி இன்ஸ்பயர் ஆறாங்க. அதே அப்படியே வந்து எல்லா தமிழ் கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல ஜெனரலா as creators everyone is doing DP85. We are also copying, inspired from a lot of people. So அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். It's not what you do, it's how you do it. Correct. Say that in Tamil. Point. என்ன பண்றது முக்கியம் இல்ல, எப்படி பண்றது தான் முக்கியம். அது Jordan language or Arabic language. Subscribe to Behind Dudes. How will you say it? கொஞ்சம் சொல்லிடுங்க. and கன்னடால வந்து வினீத் பாய் சொல்வாரு. Yeah, subscribe, just do it because I speak English, everybody understands, because if I speak Arabic it doesn't. So make sure you subscribe, hit the notification bell, everything, and eat hummus every day. Okay, bye. We want full Arabics. Sorry, can't do full Arabic. My Tamil is better than my Arabic. நான் சொன்னேன்ல, சின்ன பிறந்த உடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓகே வினீத் பாய் கன்னடால சொல்லிடுங்க. subscribe to Behind Dudes. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ದಯವಿಟ್ಟು ಬಿಹೈಂಡ್ ವುಡ್ಸ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಬಿಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಆನ್ ಮಾಡಿಬಿಡಿ, ಆಮೇಲೆ ಜಾರ್ಡ್ ಇಂಡಿಯನ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಬಿಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ನೋಡೋಣ. Thank you so much guys. Stay safe. Thank you so much. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லிடணும். நாங்க வந்துட்டு ஏதோ தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நம்ம ஆக்டர்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். அதை வந்து தப்பா யாரும் எடுத்துக்க வேணாம். we are also learning. மேபி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து திருப்பி அந்த இன்டர்வியூ பண்ணும்போது நாங்க சும்மா இருக்கிற மேட்டர் எல்லாம் அவுத்து விடுவோம். சும்மா கிளி வேற ஃப்ரீயா விடு தலைவா, ஃப்ரீயா விடு. So all in good humor. So take care. Thank you so much for having us over. பாப்போம் எப்பனா வேற லெவல் வச்சு செய்யுங்க. கும்மா வாங்கிக்கோ. Thank you so much guys. Thank you so much. Peace out. சாத்தான்குளம் இன்சிடென்ட்டை ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் நாங்கள் கருதுறோம். அதனால தான் தொடர்ந்து 20 நாட்கள் அதை பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு வரோம். அதுக்கு முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த இஷ்யூவில் ஃபர்தராக ட்ராக் பண்ணி பிஹைண்ட் வுட்ஸ் ஏரில் இன்னும் அப்டேட்ஸ் வரதான் போகுது. அந்த அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா பிஹைண்ட் வுட்ஸ் ஏரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்வண்டு 50 years of expertise in detergent. பொன்வண்டு மேட்டிக் detergent powder. ஹெர்போதயா கபசுர குடிநீர் சூரணம் நோய் தொற்றிலிருந்து விரைவாக குணமடையவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும்.